உன் கை நன்மையும் உண்டாயிருக்கும். அப்ப கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலே நடந்து அவருடைய வார்த்தையை கைக்கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்பொழுது அவர்கள் செய்கிற அது வேலையோ தொழிலோ ஊழியமோ அவர் நாமத்தினால எதை செய்தாலும் அதை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதனாலதான் கர்த்தருக்கு பயந்து பயப்படுறவங்களுக்கு மாத்திரம் கிடைக்காது. ஏன்னா தெய்வத்துக்குன்னும் போது, கடவுளுக்குன்னும் போது எல்லா மனிதர்களும் பயப்படுவாங்க. ஆனா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் உங்களுக்கு ஞானத்தை கொண்டு வரும். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை கொண்டு வந்துவிடும். அப்ப கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலே நடக்க வேண்டும். அதனாலதான் முதலாவது சொல்லப்படுகிற பொழுது நம்ம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அப்ப அவருடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுகிற பொழுது நமக்குள்ள ஒரு பயபக்தி உண்டாகும், நமக்குள்ள ஒரு பரிசுத்தம் உண்டாகும், நமக்குள்ள ஒரு கீழ்ப்படிதல் உண்டாகும், நமக்குள்ள ஆண்டவரை எப்பொழுதும் நம் பக்கத்தில் இருக்கிறார் என்ற ஒரு மனசாட்சி இருக்கிற பொழுது நாம் பாவங்களுக்கெல்லாம் விலகி இருக்கும். அப்ப அவர் வழியில நடக்கிற பொழுதுதான் கன்னிமுடியை போல் இருப்பால் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் எப்படி இருப்பாங்களாம்? ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பாங்களாம். அப்ப உன் மனைவி வீட்டோறும் கனிதரும் திராட்சை செடியை போல. ஏன்னா திராட்சை செடியிலிருந்து திராட்சை பழம் எப்பொழுதும் இனிமையாக, ஒரு சுவையாக, ஒரு தித்திப்பாக இருக்கும். அதனால திராட்சை பழத்தை எல்லாரும் விரும்புவோம். அப்ப அந்த திராட்சை கொடியில் இருக்கிற அந்த திராட்சை பழம் போல மனைவி வீட்டோரங்களில் இருக்கிற பொழுது அநேகளுக்கு அவள் பரிமாறி அநேகளை விசாரித்து அப்படி இருக்கிற பொழுது அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமா இருக்கும். அப்போ பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களா? கர்த்தருக்கு பயந்த ஒரு வழிகளில் நடக்கிற ஒரு மனிதனுடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களாம்? உன் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பாங்களாம். அந்த ஒலிவ மர கன்று என்பது, ஒலிவ மரம், ஒலிவ எண்ணெய் என்பது ஒரு அபிஷேக தைலத்தை குறிக்கும். அப்ப உங்க பிள்ளைகள் மேல ஒரு அபிஷேகம் இருக்கும். அப்ப அந்த அபிஷேகம் அந்த பிள்ளைகளை சகல சத்தியத்திலும் நடத்தும். அதான் வசனம் சொல்லுகிறது, உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படுவார்கள், உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாயிருக்கும். இயேசு கிறிஸ்துவின் பரலோக ஊழியங்கள் ஜீசஸ் கிரைஸ்ட் ஹெவன் மினிஸ்ட்ரீஸ் நடத்தும் அற்புத விடுதலை சுவிசேஷ பெருவிழா 2025 நாள் அக்டோபர் மாதம் 26/10/2025 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு. இடம் எஸ்வி மஹால், எண் 2, சர்ச் தெரு, தாய் மூகாம்பிகை நகர், 10வது குறுக்கு தெரு, மாடம்பாக்கம், குடுவாஞ்சேரி, சென்னை 202. தலைமை மற்றும் ஆசீர்வாத ஜெபம் பிரதம பேராயர் டாக்டர் SSJ ராஜையா. தேவ ஊழியர்கள் ஐக்கிய தலைவர், தேவ செய்தியாளர் சுவிசேஷகர் டாக்டர் S மங்களராஜ் டேவிட் செல்லம். கர்மேல் ஜெப ஊழியங்கள் பெருங்குடி, சென்னை. துதி ஆராதனை பேராயர் டாக்டர் M டேவிட் பாண்டியன் மற்றும் பேராயர் டாக்டர் D கலாரிட்டா. இயேசு கிறிஸ்துவின் பரலோக ஊழியங்கள். வியாதிகள், பிசாசின் கட்டுகள், செய்வினை கோளாறுகள், குடும்ப பிரச்சனைகள், பற்றாக்குறைகள் மற்றும் போராட்டங்கள் இவைகளிலிருந்து விடுதலை பெற விசேஷித்த ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது. சபை பாகுபாடின்றி எல்லோரையும் அன்புடன் அழைக்கின்றோம். அனுமதி இலவசம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள 9940298263 மற்றும் 9840821367.